திரு பிரியன் தனித்து போட்டி மூலமாக தனித்து விடப்பட்டிருக்கிறாரா திரு விஜய்? அப்படி புரிஞ்சுக்கணுமா? அவர் எடுத்த முடிவு ஆரோக்கியமானதானா? இல்லை, அதாவது ஒரு செல்வாக்கு நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தன்னுடைய ஸ்ட்ரென்த்து என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்க அவர் விரும்புகிறாருன்னு தான் நான் அந்த ஆங்கிளில் தான் பார்க்குறேன். ஆக்சுவலாக அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது எல்லாமே கரெக்டு. கடந்த 10 நாளாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஹி ஹஸ் டேக்கன் த ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்பிளைன் த திங்ஸ். அது 10 நாளில் நடந்த விஷயங்களுக்கு இதான் முதல் ஆப்பர்ச்சுனிட்டி பேசுகிறார் இஃப்தார் விருந்தில். இந்த இடத்துல அவருடைய இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மைக்ரோவாக பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மைனாரிட்டியில் அவரோட ஓட் பேங்க் கிடையாது. அவருடைய ஓட் பேங்க் முஸ்லீம் கிடையாது. அது ஆனால் இருந்தாலும் மைனாரிட்டியை பற்றின விஷயம் அங்கே மதச்சார்பற்றன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அவருக்கு போடுற மைனாரிட்டி கிறிஸ்தவர்கள் பாதி பேர் போடலாம். அவருக்கு முஸ்லீம்கள்லேருந்து அவருக்கு பெருவாரியான ஓட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பெரும்பாலும் முஸ்லீம்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் போடுவாங்க. கிறிஸ்தவர்களில் வேணால் ஒரு பாதி வேணால் விஜய்க்கு போடுறதுக்கான வாய்ப்பு. கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னதும் மதச்சார்பின்மைன்னு சொல்கிறதும் இஸ்லாமியர்களை ஈர்க்கிற விஷயம். காங்கிரஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் சார் நம்புவாங்க. ஆல் இண்டியா லெவலில் மைனாரிட்டிக்கு சாதகமாக இருக்கிற ஒரு கட்சி காங்கிரஸ். அது திமுக அணியில் இருக்கும்போது அந்த ஓட்டு திமுகவுக்கு தான் போகும். திமுக காங்கிரஸ் அணிக்கு தான் போகும். ஆரம்பத்திலும் தெளிவாக சொல்கிறேன், காங்கிரஸ் எங்கே இருக்கோ அதுதான் மைனாரிட்டிகளோட நம்பிக்கையை பெறும். இன்றைக்கி ஆல் இண்டியா லெவலில் காங்கிரஸ் மட்டுமே பிஜேபிக்கு எதிராக இருக்கிற ஒரு கட்சி. மற்ற எந்த மாநில கட்சிகள் வேணால் எடுத்துக்கோங்களேன், ஏதோ ஒரு கட்டத்தில் பாஜகவோட ஏதோ ஒரு வகையில் உறவு கொண்டிருப்பாங்க. அந்த சந்தேகம் தான் இவர் மேலேயும் வருது. ஆக்சுவலாக அந்த சந்தேகம் இருக்குல்ல, ஏதோ ஒரு வகையில் இந்த மாநில கட்சிகள் ஏதோ ஒரு இடத்துல பாஜகவோட தொடர்பில் இருப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குல்ல, அதுதான் இந்த கடந்த 10 நாளாக இருக்கிற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக காங்கிரஸ் மட்டுமே இந்த சந்தேகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்குது. இல்லை சிபிஎம் சிபிஐ கம்யூனிஸ்டுகள் இந்த சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க நேஷனல் லெவலில் இல்லை. நேஷனல் லெவலில் இருக்கிற ஒரே பார்ட்டி காங்கிரஸாக இருக்குது. அதுதான் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. இது முதல் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, நான் மதச்சார்பற்ற அணியில் இருக்கேன்ட்டு. ஆனால் அவர் கட்டமைச்சு வந்த பிம்பம் எப்படி இருக்குன்னா, கட்சி ஆரம்பித்த பிறகு திமுகவுக்கும் எனக்கு முன்னான் போட்டி, கொள்கை எதிரி பாஜக அப்படின்லாம் சொல்லிட்டு தான் வர்றாரு. ஆக்சுவலாக சரி, அதெல்லாம் வந்த பிறகு நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக ஒரு பொசிஷன் எடுத்துட்டீங்க. நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் வரையறுத்துட்டீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருந்தீங்கன்னா எப்படி வேணால் மாற்றிக்கலாம். நீங்கள் கொள்கை எதிரின்னு தீர்மானிச்சிட்டீங்க. அதை தாண்டி நீங்கள் போகக்கூடாதான்னு கேட்டால் போகலாம். அதில் ஒன்றும் அரசியலில் போகக்கூடாது, அந்த ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்லாம் எதுவுமே கிடையாது, போகலாம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னா, எனக்கும் திமுகவுக்கும் போட்டி. நான் தான் அவருடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, அதிமுகவை அந்த இடத்துல இந்த அகற்றி விட்டு தான் திமுகவுக்கு எதிராக நிற்கணும். முதன்மை சக்தியாக திமுகவுக்கு எதிராக, திமுகவுக்கு எனக்கும் போட்டின்னு சொல்கிறது மூலமாக பலவீனமாக இருக்கிறது அதிமுக பலவீனமாக இருக்குது. அதை ஓரங்கட்டு காமெடி பண்ணாதீங்க, சீரியஸாக விளையாட்டு போயின்னு இருக்கு, காமெடி பண்ணாதீங்கன்னு அதிமுக சொல்கிறார். அப்போது அதிமுக அந்த இடத்துல ஓரங்கட்டுற லெவலுக்கு அவர் போகிறார். ஆனால் இதில் பாஜக தான் உள்ள புந்து விளையாடுது. நம்ம இந்த கூட்டணியை வின் பண்ண முடியாது திமுகவை, காங்கிரஸும் அங்கே போய் சேர்ந்துருது, அது ஸ்ட்ராங்காக இருக்க மெகா கூட்டணி அமைச்சிட்டாங்க. அப்போ நம்ம இவரை உள்ளே இழுக்கணும்னு ஒரு விளையாட்டை விளையாடுறாங்க அவங்க. அதுக்கு சிபிஐ பயன்படுத்துகிறாங்க, ஜனநாயகனை பயன்படுத்துகிறாங்க, எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அந்த பிடியிலேருந்து அவர் நழுவி வந்திருக்காரு. அந்த பிடியிலேருந்து அவர் பல ஆஃபர்ஸ்லாம் கொடுக்கப்பட்டது உண்மை. நேற்று அவர் பேசினது ஆதவெல்லாம் பேசினது உண்மை தான். அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். நம்ம இங்கே பேசினோம் அதை. ஸோ அதனால் அதுலேருந்து நழுவி வந்திருக்கார். அந்த விஷயத்தை இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணுறார். ஆனால் நிர்வாகிகளுக்கே அந்த விருப்பம் இருக்காது சார். அது ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா அவங்களால பணம் செலவழிக்க முடியாது. ஆட்டோ டிரைவரெல்லாம் கேண்டிடேட்டாக போட்டிருக்காரு. அவரே சொல்கிறாரு, ஆதவே சொல்கிறாரு, ரொம்ப எளிய மக்களை கேண்டிடேட்டாக போட்டிருக்கார். அவங்களால இந்த அதிமுகவில் இருக்கிற மல்டி மில்லியனர் வேட்பாளர்களை எதிர்க்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சாரகர் விஜய் தான், அவருடைய படம் தான். அவரும் 234 தொகுதிக்கு போக முடியாது. அப்போது அவரை பொறுத்த மட்டும் கொள்கை ரீதியாக தனியாக வந்துட்டோம். நம்ம இந்த ஒரு தேர்தலுக்காக நம்ம சமாதானம் பண்ணிட்டு நம்ம பாஜகவோட போனால் அது பின்னாடி நம்மளை முதன்மை சக்தியிலேருந்து பின்னாடி 2வது சக்தி கொண்டு போயிடும். அந்த லெவலுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இந்த தேர்தலில் அதிமுக தோற்று போச்சு வச்சுக்கோங்க, அந்த இடத்த நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு அவர் எண்ணலாம். அதிமுக வீக்காக எடுத்து வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நம்ம ஃபில்லப் ஆகலாம் இல்லையா அப்படின்னு அவர் நினைக்கலாம். எதுக்கு நம்ம அதிமுகவுக்கு சொல்லுவாங்க தரணும்? நீங்கள் சொல்கிறீங்க நான் விழுந்துருவேன், நான் தோற்றுருவேன், நீங்கள் சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன் நீங்கள் தோற்றுருவீங்க, நீங்கள் பலவீனமாக இருக்கீங்க. உங்ககிட்ட சசிகலா இல்லை, உங்ககிட்ட பன்னீர் போயிட்டாரு, தினகரன் ஓட்டவருக்கு பின்னாடி வருமா வராதுன்னு தெரியாது. நீங்கள் சவுத் இந்தியன் டெல்டாலையும் ரொம்ப பலவீனமாக இருக்கீங்க. நீங்கள் கொங்குலேயே உங்களுக்கு இந்த வாட்டி போட்டி பலமாக இருக்குது. நீங்கள் எப்படி வின் பண்ணுவீங்கன்னு தெரியாது. பல தனிப்பட்ட சர்வேக்கள் உங்களை 40-45 சொல்கிற லெவலுக்குலாம் போயிட்டு இருக்கு. நீங்கள் பலவீனமாக இருக்கீங்க. அப்போ நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு நான் வருவேன் அப்படின்ற எண்ணத்தில் கூட அவர் இருக்கலாம்ல. நீண்ட கால திட்டத்திற்காக, நீண்ட கால திட்டம். இட் இஸ் நாட் a ஷார்ட் டேர்ம் பிளான், இட் இஸ் a லாங் டேர்ம் பிளான். எனக்கு 31 இருக்கு, 36 இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 26 மட்டும் இல்லை, 29 ஒரு தனியாக நிற்பார். 21 ஒரு பார்லிமெண்ட், விஜயகாந்த் எப்படி ஒரு பார்லிமெண்ட் ஒரு அசம்பிளி நின்னாரோ அந்த மாதிரி 2 எலெக்ஷன்ஸே அவர் தனியாக நின்று ஒரு விஷயத்தை பண்ணுவார்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு நடுவில் அவர் செல்வாக்கு குறைஞ்சி போய் அவர் இதை விட்டே போயிடுவார் அப்படின்லாம் பேச்சுக்கள்லாம் வரும் நிறையா.
அது அது அவர் எப்படி முடிவு எடுப்பார் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் இப்போ அவங்களுக்குள்ளே 2 விதமாக கருத்துக்கள் பிரிஞ்சிருக்கு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அந்த துவாரபாலகர்கள் மாதிரி 4 பேர் அங்கே உட்காந்துருக்காங்க. அந்த துவாரபாலகர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளேயே பிளவுகள் நிறைய இருக்குது. ஒருத்தர் சவுத் ஈஸ்டில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, நார்த் ஈஸ்டில் இருக்கிற ஒருத்தர் வேற ஒன்று சொல்கிறாரு. அது மாதிரி பிரிஞ்சிருக்கு. பாஜகவோட பேச்சுவார்த்தை இல்லை, பாஜகவுக்கு போகக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள். நம்ம நம்மளை இது அசம்பிளிக்குள்ளே போயிடணும், நம்ம தனியாக நின்று நம்ம போக முடியாது, நம்ம ஓட் பர்சன்டேஜ் வாங்குவோம். அது அவங்களுக்கு இன்னொரு கவலை இருக்குது. நான் உங்களோட சேர்ந்து போட்டி போட்டு வந்துட்டேன், அதிமுக பாஜகவோட சேர்ந்துட்டேன், 10 தொகுதி வாங்கிட்டேன், 20 தொகுதி வாங்கிட்டேன், இல்லை 15% ஓட்டு வாங்கிட்டேன். நாளைக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இது ஓட்டு கிடையாதுப்பா, இது அதிமுக பாஜக ஓட்டு தான் உனக்கு விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அவர் பெரிய நடிகர், அவருடைய சொல்வாக்கு என்ன ஆகுது? விஜயகாந்துக்கு சொல்லப்பட்டது ஆக்சுவலா, எங்கள் ஓட்டில் தான் நீ ஜெயிச்ச அப்படின்னு அவருக்கு சொன்னாங்கல்ல. அதே மாதிரி இவருக்கு சொல்லிட்டாலும் இவர் அந்த அரசியல் அங்கேயே, அவரோட அரசியல் அங்கேயே படுத்துரும். அப்போ அந்த லெவலுக்கு ஏன் நம்ம போகணும் அப்படின்னு என்ன அவருக்கு இருக்கலாம். முதல் தேர்தலில் வாக்கு சதவீதம் எவ்வளவு தெரிந்து கொண்டால் அதுக்கேற்றபடி பிளான் பண்ணலான்றது அவங்களுக்கு முதல்ல இருந்து இருக்கு. அதுக்கு நடுவில் அந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்கலாமா வேண்டாமான்ற ஒரு குழப்பம் அவங்களுக்கு இருந்தது. அந்த நான் சொன்ன மாதிரி இந்த அட்வைசர்ஸ் தான் அதுக்கு காரணம். இப்போ அட்வைசர்ஸ் லெவலில் ஒரு சமாதானம் ஆகிட்டு, சரி நம்ம இறங்கிடலாம் களத்தில், கோதாவில் தனியாகவே பார்த்துடலான்ற லெவலுக்கு அவங்க வந்திருக்காங்க. இதுதான் இறுதியான முடிவுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே வேற முடிவு எடுக்கிறதுக்கான நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. ஆக்சுவலாக கட்சிக்கு நல்லதா? தேர்தல் வெற்றியே இல்லாமல் வேட்பாளர்கள் பின்னடைவை சந்திச்சா அது கட்சியோட எதிர்காலத்திற்கு நல்லதான்னு திரு மணி சார் குறிப்பிட்டார். விஜயகாந்த் சொல்ற மாதிரி தான் சார், மக்களோடும் தெய்வத்தோடும் கூட்டணி தானே விஜயகாந்த் வந்தாரு. அவரும் அப்படிதான் சொல்லியிருக்காரு. அவரும் அதானே சொல்லியிருக்காரு. விஜயகாந்த் ஒரு தைரியமா வந்தாருல்ல. விஜயகாந்தோட விஜய் பாப்புலர் சார். விஜயகாந்த் நல்லவர், வல்லவர், எல்லாம் கரெக்ட். ஆனால் விஜயகாந்தோட விஜய் பாப்புலர். இன்னைக்கு 18 வயசுலேருந்து 30 வயசுல இருக்கிற ஓட்டு 1,20,00,000 ஓட்டு இருக்குது சார். அவருக்கு அதில் ஒரு 40 லட்சம் ஓட்டு விழுதுன்னு வச்சுக்கோங்க. அது போராது அவருக்கு. இன்னும் மேலே ஒரு 20 லட்சம் திமுக பிடிக்காதவங்க போகிறான்னு வச்சுக்கோங்க. அப்பவும் அவர் வின் பண்ண முடியாது. ஒரு தொகுதியில் 30,000 35,000 ஓட்டு வாங்குவார். குறைஞ்சபட்சம் 85,000 1,10,000 வரையும் ஓட்டு வாங்கினா தான் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வாங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு கூட்டணி இருந்தால் தான் அந்த டெபிசிட்டை நீங்கள் ஃபில்அப் பண்ண முடியும். ஆக்சுவலாக அது தெரியும் அவருக்கு நல்லா. ஆனால் இந்த தேர்தலில் நமக்கு என்ன இருக்குது, என்ன செல்வாக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க அவர் விரும்புகிறார். அதோட விளைவு தான் இப்போ இன்றைக்கி அவர் சொல்லியிருக்கிற எந்த மதச்சார்பற்ற கூட்டணி, நாங்கள் வதந்தியெல்லாம் நம்பாதீங்கன்னு அந்த விஷயம் அதுதான் ஆக்சுவலாக. ஓகே திரு ராம்கி, அதிமுக பாஜக கூட்டணியை இந்த தேர்தலில் பின்னுக்கு தள்ள முடியும். ரொம்ப குறிப்பாக அதிமுகவை 3ஆம் இடத்திற்கு தள்ள முடியும், 2ஆம் இடத்திற்கு வர முடியும்னு நம்புகிறார். எதிர்கால அரசியல் விஜய்க்கு அப்படின்னா தனித்து போட்டிங்கிற இந்த முடிவு தான் ஆரோக்கியமானதுன்னு சொன்னாங்க. அது எதிர்கால திட்டம்லாம் இருக்குமே தெரியல. சார் துவாரபாலகம்லாம் 2 பேர் தான். ஸோ எனக்கு இரு தரப்பாக தான் இருக்குது. ஒன்று கூட்டணி வேணும்னு ஒரு தரப்பு, கூட்டணி வேணாம் தனித்து நின்றுங்க, உங்கள் இமேஜ் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறது. அந்த 2வது தரப்பை தான் அவர் விஜய் நம்புறார். இன்னைக்கு அவர் கட்சி முக்கியம் இல்லை, தன்னோட ஜோடி சார், ஒரு 2 ஜோடி இந்த பக்கம் வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக அவர் டெல்லிக்கு போன நாள்லேயே இது ஒரு தரப்பு கூட்டணி விரும்புது, இன்னொரு தரப்பு கூட்டணி வேணான்னு விரும்புது வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு. ஸோ இன்னைக்கு இதுக்கு மேலே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கட்சியோட தன்னுடைய வேலை, தன்னுடைய இமேஜை திரும்ப ரிட்டர்ன் பண்ணதான் அவர் நினைக்கிறார். அதுதான் நியாயமான கவலை. சினிமாலேருந்து வந்திருக்காரு, கேரியர் விட்டு வந்திருக்காருன்னா இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு அவருடைய இமேஜ் இதனால தான் பாதாளத்துக்கு போயிட்டு, இந்நேரம் அவர் இன்னும் 2 படம் எடுத்திருந்தாருன்னா இன்னும் பெரிய இடத்துக்கு போயிருந்திருப்பாரு. இப்போ இன்னைக்கு இதனால அவருடைய டேமேஜ் கண்ட்ரோலுக்காக தான் பார்க்குறாரு. இன்னைக்கு அவர் கட்சிங்கிறது 2ஆம் பட்சம் தான். இப்போ தன்னை எப்படி இந்த சரிவிலிருந்து மீட்டு கொண்டு வர்றது? அப்போ நீங்கள் கீழே எத்தனை பேர் போட்டிடுவாங்க அதை பற்றிலாம் அவருக்கு கவலை இல்லை. அது இந்த 2 துவாரபாலகர்கள் பார்த்துப்பாங்க, அது அவங்க எப்படியாவது நிறுத்துவாங்க. சார் சொன்னாங்கல்ல, 45 பேருக்கு தான் கேண்டிடேட் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ 234 தொகுதியிலையும் போட முடியுமானா போட முடியும். கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், செலவாகும். ஏன் அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு நினைச்சுதான் அதிமுக பாஜக கூப்பிட்டுச்சு வந்த பக்கம் வேட்பாளர்கள் தேர்வுலாம் ஏன் தாவேக்கா இருக்கலாம். ஆமா ஆமா, நீ 36 அவங்க என்ன நினைப்பிட்டாங்கன்னா, எப்படி 36 கொடுத்தா ஜாஸ்தியா இருக்கு இல்ல, அவங்களோட நினைப்பு கருது. நீங்க 36 இடம் கொடுத்தா அவங்க 234 தொகுதியிலையும் வேலை செய்வாங்கிற ஒரு கணக்கு எடப்பாடி தரப்புலாம், திமுக தரப்புலையும் அப்படித்தானே ஒரு கணக்கு. பிரேமலதாவுக்கு ஒரு 10 இடம் கொடுத்தா அவங்க 234 தொகுதியிலையும் வேலை செய்வாங்கிற ஒரு கணக்கு தான். ஸோ இதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவர் 36க்கு ஒத்து வரல. இப்போ அவருடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. அந்த எதிர்பார்ப்போட கட்சியோட எதிர்பார்ப்பு, அவருடைய எதிர்பார்ப்பு தனிப்பட்ட என்னுடைய இமேஜும் பழையபடி வரணும், அப்புறம் என்னுடைய அதுக்கப்புறம் என்னுடைய கட்சி இமேஜ் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கணக்கெல்லாம் இருக்குது. 234 தொகுதி நிறுத்துவாங்க. அந்த லேபிள் நாவேகாங்கிற லேபிள் இருக்கும். அதுக்கு அவங்களுக்கு ஒரு அனுபவம் ஒன்று இருக்கு. ஒரே ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் கூட சொல்லியா, 2022 சென்னை மாநகர இந்த தேர்தல், இந்த கார்பரேஷன் தேர்தலில் 136 வார்டில் 2வது இடத்துக்கு வந்த ஒருத்தங்க லேடி இருந்தாங்க. அவங்க அவங்க தான் தாவேக்கா சார்பா நீ ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது, இல்லை நாங்கள் சுயேட்சையாக போட்டிட்டாங்க, அவங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, கடைசியில் நியூஸ் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஸோ அதனால
யாரெல்லாம் வந்து சுயேட்சை இருக்காங்களோ அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அவங்க கையில் தாவிக்கா கொடியை கொடுத்து அவங்களுக்கு ஒரு லேபிளை ஒட்டி ஒருவேளை அவங்க ரன்னராவோ இல்லை 4வது இடத்துக்கு வந்தால் கூட இங்கே பாருங்க டாப் 4ல எங்க ஆள் வந்துட்டாங்கன்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நடக்கும். அதனால 234 தொகுதியிலும் தாவிக்கா கொடி பறக்கும். ஜெயிக்கிறாங்களா, ரன்னராக வராங்களா, வின்னராக வராங்களா, அதெல்லாம் 2வது பட்சம். எங்க தொகுதி நியூஸை வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் போவாங்க. அதை வந்து அதுக்கு துவாரபாலகர் அதுக்கான விஷயங்களை செய்திருவாங்க. இப்போ விஜய் கவலைப்பட வேண்டியது அவருடைய இமேஜை காப்பாற்ற வேண்டியது. நாம எப்படி என்ன பேசினா நமக்கு வந்து பாஜக கூட்டணின்னு ஒரு முடிவெடுத்தா இமேஜ் டிப் ஆயிடும்னு நினைக்கிறாரு. நிச்சயமா டிப் ஆயிடும். அதனாலதான் இன்னைக்கு மெனக்கெட்டு வந்துட்டு அவரு முடிச்சுட்டு வலுக்கட்டாயமா பேசிட்டு போனதான் நான் எந்த டீமும் இல்ல, அது ஒரு விஷயம் தெளிவா சொல்றாரு. நான் இந்த டீம்ல என்னுடைய தலைமையில் தான் ஆட்சி அப்படிங்கிறாரு. நான் ஒரு இன்னும் லீடர், நான் யாருக்கிட்டையும் அணிபடிந்து வேற யார்ட்டையும் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு கூட்டணிங்கிறார். மக்களோட கூட்டி இதெல்லாம் சொல்றது வந்து நான் ஒரு லீடர் அப்படிங்கிறது தான். எனக்கு இன்னும் அரசியல் வந்து ஜெயிப்பானாங்கிறது வேற விஷயம் இல்லை. என்னுடைய இமேஜை காப்பாத்துங்க, என்னை இன்னும் டேமேஜ் பண்ணாதீங்க, அதுக்கு நான் என்ன எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போய் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிறது தான் அவர் கொடுத்தப்பட்ட எனக்கு விஷயம்.